அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வரைக்கும் ஸ்பேஸ் கர்வ்ஸ் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறது சர்ஃபேசஸ். ஸ்பேஸ் கர்வ் முடிச்சுட்டு சர்ஃபேஸ் வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறப்பே சொன்னோம், சர்ஃபேஸ் the intersection of two surfaces is called as space curve னு சொல்லி. அதே மாதிரி ஸ்பேஸ் கர்வ் எப்படி டிஃபைன் பண்ணோம்? The locus of point whose position vector is whose Cartesian coordinates are functions of single variable parameter. அப்ப சர்ஃபேஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, the locus of point whose Cartesian coordinates are functions of two independent parameter. ஸ்பேஸ் கர்வுக்கு வந்து சிங்கிள் இண்டிபெண்டன்ட் parameter பார்த்திருப்போம். ஒரே ஒரு parameter u மட்டும் இருக்குன்னு பார்த்திருப்போம். சர்ஃபேஸ்னப்ப டூ இண்டிபெண்டன்ட் parameterன்னு வரும். அதாவது u and v. ஸ்பேஸ் கர்வுக்கு u மட்டும் எடுத்திருப்போம். சர்ஃபேஸ்னப்ப ரெண்டு இண்டிபெண்டன்ட் parameter வரும். இது சர்ஃபேஸோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட். அடுத்து சர்ஃபேஸோடைய ஃபார்ம், இம்ப்ளிசிட் ஃபார்ம், parametric ஃபார்ம், வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் ஃபார்ம் ஆர் கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ், இம்ப்ளிசிட் ஃபார்ம் ஆர் கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம முதல் பார்த்தோம். the single equation in space denote the surface னு பார்த்தோம். f of x y z equal to 0. இதான் வந்து implicit form or constraint equation of surface னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து explicit or parametric form of surface. அப்ப இங்க two independent variable பார்த்தோம். அப்ப Cartesian coordinates are functions of two independent parameter. அப்ப x equal to f of uv, Cartesian coordinate x, y வந்து some g of uv, z some h into function of uv. அப்ப இந்த மாதிரி ரெண்டு பாராமீட்டர் உள்ள ஃபங்க்ஷனா Cartesian coordinate மாத்த முடிஞ்சுனா அதை தான் parametric form of surface னு சொல்லுவாங்க. அடுத்து மூணாவது வந்து Gaussian form or vector form சொல்லுவோம். Gaussian form or vector form. அப்ப வெக்டார் ஃபார்ம்னாலே r equal to r of u, v. அதாவது r of இது எழுதிருப்பாங்க, f of u, v, g of u, v, h of u, v. இது வந்து வெக்டர் ஃபார்ம் சொல்லுவோம். வெக்டர் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ். அடுத்து நாலாவது வந்து மூங்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. மூங்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ். மூங்ஸ் ஃபார்ம்ல எப்பயுமே வந்து இந்த ஜெட்டை மட்டும் ஃபங்க்ஷன் ஆஃப் xy னு வச்சுக்குவாங்க. z equal to function of xy. இந்த இடத்துல x உம் y உம் இண்டிபெண்டன்ட் பாராமீட்டர். அப்ப சர்ஃபேஸ மூங்ஸ் ஃபார்ம்ல எப்படி டினோட் பண்ணலாம்னா, r equal to x க்கு பதிலா x, y க்கு பதிலா y, z க்கு பதிலா மட்டும் function of x, y ன்னு போடுவாங்க. இந்த மாதிரி சர்ஃபேஸை டினோட் பண்ணோம்னா அதை மூங்ஸ் ஃபார்ம் ஆஃப் சர்ஃபேஸ் னு சொல்லுவாங்க. அப்ப சர்ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, locus of point whose Cartesian coordinates are functions of two independent parameter. அப்ப ஸ்பேஸ்னா one independent parameter, சர்ஃபேஸ்னா two independent parameter. ஸ்பேஸ் கர்வ்ல u மட்டும் வச்சு கொண்டு வந்திருப்போம். சர்ஃபேஸ்ல வந்து uv ரெண்டு இண்டிபெண்டன்ட் parameter கொண்டு வந்திருப்பாங்க. implicit form, constraint equation, parametric equation, Gaussian form, மூங்ஸ் ஃபார்ம் பார்த்தோம். அங்க வந்து parametric equation வந்து சிங்கிள் யூனிக்னு பார்த்தோம். ஸ்பேஸ் கர்வுக்கு parametric representation is unique அப்படின்னு பார்த்தோம். ஆனா சர்ஃபேஸ்க்கு வந்து not unique. சர்ஃபேஸ்க்கு வந்து parametric representation of surface are not unique. எதனாலனா constraint equation வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட parametric equation satisfy பண்ணும். constraint equation have more than one parametric equation. அது என்ன சொல்லுவாங்கன்னா, parametric equation of surface is
not unique ன்பாங்க. constant equation represent more than one. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா கூட இப்போ இதை எடுத்துக்கலாம். x equal to u, y equal to v, z equal to x square u square minus v square. x equal to u plus v, y equal to u minus v, z equal to 4uv. 4uv. x equal to u cos hv, y equal to u sin hv, z equal to u square. இப்போ இதெல்லாம் parametric form தான், surface ஓட parametric form. இப்போ இதுக்கு constraint கொண்டு வரலாம். இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா constraint equation வந்து ஒரே தான் வரும். x square minus y square equal to z. x square இந்த இது வந்து constraint equation. constraint equation of surface. இது வந்து parametric equation. இது எதுக்கு சொல்ல வரோம்னா parametric equation of surface is not unique. ஒரு constraint equationக்கு ஒரே ஒரு parametric equation மட்டும் தான் சொல்ல முடியாது. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா constraint equation இந்த மூணுமே ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஒன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இத போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலும் அது சேட்டிஸ்ஃபை பண்ணும். x square minus y square equal to z. ஃபர்ஸ்ட் x equal to u போட்டீங்கன்னா u square minus v square equal to z க்கு பாத்தீங்கன்னா u square minus v square. ஃபர்ஸ்ட் இதையும் சேட்டிஸ்ஃபை பண்ணுது. 1 2 3 ன்னு வச்சிட்டோம்னா செகண்ட் இத போட்டு பாருங்க. x அப்ப u plus vd whole square minus u minus vd whole square equal to 4uv. அப்ப இதல மைனஸ் பண்றப்ப என்ன வரும்? u square v square கேன்சல் ஆகி இங்க 2uv இங்கேயும் 2uv 4uv ன்னு வந்துரும் equal to 4uv. அப்ப இரண்டாவது ஈக்குவேஷனையும் இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணுது, parametric ஈக்குவேஷன். இதையும் போட்டு பாருங்க. u square cos h square v minus u square sin h square v equal to u square. அப்ப இது இந்த மூணையுமே பார்க்கறப்ப இந்த மூணுக்குமே வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு இந்த இது வந்து நமக்கு சேட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த மூணுக்குமே வந்து இந்த மூணு parametric ஃபார்முக்குமே இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா parametric equation of surface is not unique ன்னு சொல்லிருப்பாங்க. சரி, இந்த பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அதுக்கு அடுத்து class of surface. class of surface நம்ம கர்வுக்கும் ஸ்பேஸ் கர்வுக்கும் கிளாஸ் கண்டுபிடிச்சோம். அப்ப கிளாஸ் m ஃபங்க்ஷன் சொன்னோம். அதுல என்ன சொன்னோம்? mth டெரிவேட்டிவ் அக்கர் ஆச்சுனா கண்டினியூஸ் mth டெரிவேட்டிவ் இருந்துச்சுனா அத அந்த கர்வ் வந்து நம்ம கிளாஸ் m ஃபங்க்ஷன் சொன்னோம். அதே மாதிரி இங்க சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். r of f of u, v, g of u, v, h of u, v. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணனும்? கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? is class is of class r னா if f g h இந்த ஃபங்க்ஷன் f g h வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேல்யூடா இருக்கணும். சிங்கிள் வேல்யூட் கண்டினியூஸா இருக்கணும். சிங்கிள் வேல்யூட் கண்டினியூஸ் and possesses partial derivative of order r. அப்பதான் வந்து அப்ப இந்த partial derivative rth order partial derivative exist ஆச்சுனா அந்த ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்லுவாங்க? அந்த சர்ஃபேஸை is surface of class r அப்படினு சொல்லுவாங்க. அங்க rth order partial derivative exist ஆகும். அது இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் வேல்யூட் கண்டினியூஸா இருக்கும். இது வந்து கிளாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இது பேசிக்கா நம்ம பார்க்கிறது. சர்ஃபேஸை டெனோட் பண்ணிட்டு சர்ஃபேஸ் உடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து parametric equation is not unique ன்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்லிருப்பாங்க. இந்த கிளாஸ் சொன்னப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா parametric transformation, class of functions பார்த்துட்டு class of surface பார்த்துட்டு parametric transformation சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் parametric equation பார்த்தோம். parametric transformationங்கிறப்ப ஒரு ஈக்குவேஷனுக்கு u, v, u dash v dash ரெண்டு parametric representation இருக்குன்னு வச்சுக்கலாம். parametric representation of surface
டூ பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சர்ஃபேஸ்னு வச்சுட்டு இப்போ இது ரெண்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்தோம்னா அதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ எப்படி ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா u days equal to pi of u comma v, v days equal to psi of u comma v. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த uவையும் u daysையும் இந்த ரெண்டு பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனால இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. அப்போ இந்த பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர் வந்து ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும்னா அடுத்து ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பையும் செய்யும் the function pi and psi are single valued. The function pi and psi are single valued. அதுக்கடுத்து செகண்ட் the Jacobian value எதோட Jacobian வேல்யூனா dou pi comma psi by dou u comma v not equal to 0 ஆகும். வந்துச்சுன்னா then this transformation is called as proper transformation. அப்போ பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா ரெண்டு பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அதை ரிலேட் பண்ணுறது தான் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சேட் செய்யப்படுச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தென் வி கால்ட் அஸ் ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்பாங்க. இதுக்கு அடுத்து ரெகுலர் பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட் ஆர்த்தோகோனல் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ரெகுலர் பாயிண்ட் இல்லாட்டி ஆர்டினரி பாயிண்ட்பாங்க. ஆர்டினரி பாயிண்ட் ரெகுலர் பாயிண்ட் ஆர் ஆர்டினரி பாயிண்ட். இந்த ரெகுலர் பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட் தெரியறதுக்கு முதல்ல நமக்கு எப்பயுமே கர்வோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஃபேஸோட ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க ஆர் ஆஃப் யூ கமா வி. அப்போ இங்கே ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கனால பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். அப்போ அந்த ஆரை வந்து யூவை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட் பண்ணோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் இது R1 சொல்லுவாங்க. R1னா dou u by dou r. R2 அப்படின்னு எதுக்கு பேர் வைப்பாங்கன்னா dou r by dou u. இதைத்தான் வந்து R1 சொல்லுவோம். dou r by dou v இதை R2 சொல்லுவாங்க. R11னா செகண்ட் டெரிவேட்டிவ் dou square r by dou u square. R22 வரப்ப dou square r by dou v square. இனிமேல் நம்ம இந்த சிம்பிள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். R1 R2 R11 R22 இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சார் R21 இல்லாட்டி R12னா என்ன தெரியும்? R12னா dou by dou u of dou r by dou v தெரியும். அடுத்து R21னா dou by dou v of dou r by dou u. அப்போ இந்த நோட்டேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சர்ஃபேஸில் R1னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u, R2னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு v. அதுதான் சொல்லுவாங்க. அடுத்து R1னா செகண்ட் டெரிவேட்டிவ். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த R1 R12 R21 எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். R12 ஈக்குவல் டு R21 R12 ஈக்குவல் டு R21. இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இனிமேல் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஃபுல்லாக இந்த நோட்டேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. R1 R2 R11 R22. அதனால் R1 வந்துட்டாலே அது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u, R2 வந்துட்டாலே பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு v அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெகுலர் பாயிண்ட் வரப்போ எந்த பாயிண்ட்டை ரெகுலர் பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா அந்த பாயிண்ட்ல R1 கிராஸ் R2 நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா R1 கிராஸ் R2 நாட் ஈக்குவல் டு 0னா that point is called as regular point. அப்போ எது ரெகுலர் இல்லையோ அது சிங்குலர். அப்படின்னா R1 கிராஸ் R2 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது சிங்குலர், நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் ரெகுலர். சிங்குலரவே ரெண்டு வகையாக சிங்குலராக பிரிப்பாங்க. ஒன்று வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ், artificial singularities பாங்க. எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ்ங்கிறப்ப டியூ டு நேச்சர், அதாவது அந்த கருவோட நேச்சரை பொறுத்து
parametric representation சார்ந்து வராது. It is not depend on parametric representation due to nature of the curve சொல்லிருப்பாங்க. Artificial singularities-னா the choice of parametric representation due to choice of parametric representation. இது வந்து due to nature of the surface. இது வந்து artificial singularities வரப்ப due to choice of parametric representation. இந்த ஒரு வார்த்தை ஆலோசிச்சாலே போதும். ஆர்த்தோகோனல் வரப்ப r1 dot r2 equal to 0. r1 dot வரணும். இந்த கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துருப்பாங்க. ஆர்த்தோகோனல் வரப்ப r1 dot r2 equal to 0 னா then that point is called as orthogonal point அப்படின்பாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ரெகுலர் சிங்குலர். இப்போ இந்த சிங்குலர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சிங்குலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரெகுலரா சிங்குலரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரெகுலர் ஆர் சிங்குலர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இப்போ ஆர் சர்ஃபேஸ் வந்து ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் R1 கண்டுபிடிக்க சொல்றாங்க. R1 வந்து நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் f of x y z equal to 0. அப்ப ஃபர்ஸ்ட் R1 ங்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா dou f by அதாவது dou x by dou u dou x by dou u dou y by dou u dou z by dou u இது R1. R2 ங்கிறது என்ன சொல்றோம்னா dou x by dou v dou y by dou v dou z by dou v. இப்போ இது ரெண்டையும் மேட்ரிக்ஸா எழுத சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் m இந்த வேல்யூஸ் dou x by dou u dou x by dou y by dou u dou z by dou u dou x by dou v dou y by dou v dou z by dou v. இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேங்க் ஆஃப் m ரேங்க் ஆஃப் m ஈக்குவல் டு 2 ன்னு வரலாம். ஏன்னா 2 கிராஸ் இது வந்து 2 ரோ இருக்கு. அப்ப 2 வரலாம் ரேங்க். இல்லாட்டி 2 ஓட சின்னதா வரலாம். 0 வரலாம் இல்லாட்டி 1 வரலாம். ரேங்க் ஆஃப் m லெஸ் தென் 2 வரலாம். அதாவது 0 ஆர் 1 வரலாம். 1 2 வரலாம் இல்ல லெஸ் தென் 2 வரலாம். கரெக்ட்டா 2 ன்னு வரப்ப ரெகுலர்ங்கறாங்க. ரெகுலர் பாயிண்ட் அப்படிங்கறாங்க. 2 ஓட லெஸ்ஸா வரப்ப சிங்குலர்ங்கறாங்க. அப்ப ரெகுலர் சிங்குலரா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க R1 நாட் நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஈஸியா பண்ண தெரியும். அத மேட்ரிக்ஸ் எழுதிட்டு ரேங்க்கும் நமக்கு பார்க்க தெரியும். 2 ரேங்க் வந்து 2 ன்னு வந்துச்சுனா அது ரெகுலர் பாயிண்ட். ரேங்க் வந்து 2 ஓட கம்மியா வருதுன்னா சிங்குலர் அப்படி முடிவு எடுத்துறோம். இப்போ பாத்தீங்கன்னா R of u comma v equal to u plus v u minus v 4uv அப்படின்னு ஒரு சர்ஃபேஸ் தந்திருக்காங்க. இப்போ இது ரெகுலரா சிங்குலரான்னு கேட்குறப்ப நம்ம என்ன செஞ்சா போதும்னா R1 கண்டுபிடிக்கணும், R2 கண்டுபிடிக்கணும். R1னா u பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றது. இதை u பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு வரும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் இங்க 1 ன்னு வரும். அங்க 4v ன்னு வரும். அதே R2 பாத்தீங்கன்னா v பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 1 -1 4u ன்னு வரும். இப்போ இத மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா 1 1 4v 1 -1 4u. இப்போ இதுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தா போதும். ஏதாவது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ரேங்க் என்னதான் வரப்போகுதுங்க 2 வரப்போகுது. அப்ப -1 -1 equal to -2 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இது வந்து ரெகுலர். இந்த சர்ஃபேஸ் வந்து ரெகுலர் பாயிண்ட் ரெகுலர்னு சொல்லுவோம். ரெகுலர்னு சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்ப இதோட ரேங்க் வந்து m equal to 2 ன்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லிருக்காங்க ரெகுலர். 2 ன்னு வந்துச்சுன்னா ரெகுலர்னு சொல்லுவாங்க. அப்ப ரெகுலரா சிங்குலரான்னு பார்க்கிறதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா மாத்தி நம்ம பார்த்தாலே போதுமானது. சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிப்பா? சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெகுலர் பார்த்தோம். சிங்குலர் வரப்ப இப்ப சர்க்குலர் கோனோட இது எடுத்திருப்பாங்க. ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. சர்க்குலர் கோனோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா r of u, v equal to
u sin alpha cos v u sin alpha sin v u cos alpha u cos alpha னு வரும். அப்ப ரெகுலர் சிங்கிள் ஆர்டிஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா நம்ம எப்பயும் போல r1 கண்டுபிடிக்கணும். r1 னா u ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். u ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? u1 ன்னு வந்துரும். அப்ப sin alpha cos v இங்க sin alpha sin v இங்க u மட்டும் 1 ன்னு வந்துரும். அப்ப cos alpha ன்னு வரும். அடுத்து r2 கண்டுபிடிக்கிறீங்க. r2 பாத்தீங்கன்னா r2 பார்க்கறப்ப v ஐ பொறுத்து பண்றப்ப cos v இருக்கு. அப்ப minus u sin alpha sin v u sin alpha cos v 0 ன்னு வந்துரும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். m sin alpha cos v sin alpha sin v cos alpha into minus u sin alpha sin v u sin alpha cos v 0. ஏதாவது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் not equal to 0 னாலும் அது ரெகுலர். இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப எப்ப 0 ஆகும் அதான் சிங்குலர், எப்ப 0 ஆகுங்கிறதா சிங்குலர் பாயிண்ட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்னு எடுத்து நம்ம பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். sin alpha cos v sin alpha sin v minus u sin alpha sin v u sin alpha cos v. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன வரும்? u sin square alpha cos square v u sin square alpha cos square v ன்னு வரும். அடுத்து பிளஸ் u sin square alpha sin square v plus u sin square alpha sin square v. அப்ப u sin square alpha காமன் எடுத்துட்டோம்னா cos square v plus sin square v க்கு 0 வந்துரும். இது எப்பதான் 0 ஆகும்? u வந்து 0 ஆ இருந்தா 0 ஆகும். அப்ப u equal to 0 is singular point. is singular points னு சொல்றாங்க. அப்ப இந்த ரெகுலர் சிங்குலர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்முலா மாத்தி போட்டாலே நமக்கு கிடைச்சிரும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்ப ரெகுலர் சிங்குலர் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க? ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்ஸ் சிங்குலர் பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸஸ் சொல்லிருப்பாங்க. கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸ், கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸஸ். நமக்கு r equal to r of u comma v is a surface of class r னு வச்சுக்கிறோம். இது சர்ஃபேஸ் ஈக்குவேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப u, இந்த u வந்து எப்படி எழுதணும்னா some function of t, some function of t ன்னு எழுதுறோம். some function of t. இந்த v வந்து v equal to some function of t. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 பாராமீட்டர் இருக்கு சர்ஃபேஸ் னு சொன்னோம். இங்க ஒரு சிங்கிள் பாராமீட்டர் t. அப்ப சிங்கிள் பாராமீட்டர் வந்துச்சுனா அது என்னன்னு சொல்லலாம்? ஸ்பேஸ் கர்வ். அப்ப இது வந்து is a curve of class s னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட கொண்டு போய் இதல போட்டோம்னா r equal to r of f of t g of t, r of f of t g of t னு சொல்றது பாத்தீங்களா? is a இதுவும் curve on surface ன்பாங்க. இந்த ஈக்குவேஷன் பேரு curve on surface, curve on surface. அப்ப இததான் வந்து curve on surface னு சொல்றோம். இப்போ இதோட கிளாஸ் வேணும்னா class of r equal to r of f of t g of t is smaller of, இந்த ரெண்டுல எது சிறுசோ அதான் வந்து இதோட கிளாஸா வரும்பாங்க. smaller of r and s. surface இந்த curve on class, curve on curve எடுத்துக்கும்போது இதோட கிளாஸ்ல எது சிறுசோ அது curve on surface உடைய கிளாஸா வரும்பாங்க. இந்த u equal to f of t v equal to g of t வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா
curvilinear equation of curvilinear equation of curves on surface னுவாங்க. curvilinear equation of curves on surface னுவாங்க. அப்ப curves on surface தெரிஞ்சுக்கங்க. இதுல ஒரு முக்கியமானது என்னதுன்னா parametric curve. parametric curve ரொம்ப முக்கியமானது. parametric curves. இப்போ எந்த சர்ஃபேஸுக்குமே ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸுக்கு நம்ம parametric curve வரையலாம். ரெண்டு parametric curve வரையலாம். இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் parametric curves ரெண்டு வரையலாம். இது வரையலாம், இந்த பக்கம் வரையலாம், இந்த பக்கம் வரையலாம். அப்படி இதுதான் parametric curve. இதை வந்து u equal to constant பாங்க. இதை வந்து v equal to constant பாங்க. அப்ப ரெண்டு parametric curve இருக்கு. ஒன்னு வந்து v equal to constant, v equal to constant ன்னு சொல்லுவோம். v equal to constant னா இது வந்து u curve ன்னு சொல்லுவாங்க. u curve நம்ம x axis ஓட ஈக்குவேஷன்னா y equal to 0 ன்போம். y axis ஓட ஈக்குவேஷன்னா x equal to 0 ன்போம். x axis க்கு parallel இருக்கக்கூடிய லைன்னா y equal to a அப்படிமா. அதுமே ஆவச்சுக்கோங்க. v ன்னு வந்தா அது u curve, u ன்னு வந்தா அது v curve. அப்ப u equal to constant வந்துச்சுன்னா அது வந்து என்ன கர்வ்னா v curve. எந்த ஒரு சர்ஃபேஸுக்குமே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வழியா ரெண்டு இந்த மாதிரி parameter curves வர முடியும். நம்ம parametric curves கொண்டு வரலாம். இதை வந்து v equal to c, இதை வந்து u equal to c ரெண்டுமே. இது வந்து u curve போது இதை வந்து v curve ன்னு சொல்லுவோம். இதை வந்து v equal to c வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெரிடியன்ஸ் சொல்லுவாங்க. மெரிடியன்ஸ். இந்த parametric curve v equal to c மெரிடியன்ஸ் சொல்லுவோம். இந்த parametric curves u equal to c parallels ன்பாங்க. parallels. v equal to c is called as meridians, u equal to c is called as parallels. இது ரெண்டுமே ஆர்த்தோகோனலா இருக்கும். எப்பனா r1 dot r2 equal to 0 னா this implies parametric curves are orthogonal. முக்கியமான பாயிண்ட். r1 dot r2 equal to 0 னா this implies parametric curves are orthogonal. parametric curves are orthogonal. அப்ப r1 dot r2 equal to 0 னா then the parametric curves are orthogonal னு சொல்லுவாங்க. இது வந்து curves on surfaceல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்க, இப்போ நம்ம சர்ஃபேஸ்ல வரிசையா பேசிக்ல இருந்து வரும். அதாவது சர்ஃபேஸ் வந்து என்னன்னு சொன்னா சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ curves on surface பார்த்தோம். இதுக்கு அடுத்து tangent plane சொல்லிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா tangent plane அப்படிவாங்க. tangent plane. tangent plane. இப்போ r equal to r of f of t g of t ன்னு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இந்த curve on surfaceக்கு நம்ம tangent வரையலாம். இந்த curve on surfaceக்கு என்ன வரையலாம்? tangent வரையலாம். tangent நால என்னன்னு பார்த்தோம், t is parallel to r dot நம்ம இதிலே பார்த்திருக்கோம் curve on surfaceல. அப்படி வர்றப்ப அப்ப r dot அப்படின்னா dr by dt, dr by dt. dr by dt வந்து இங்க வந்து பார்க்கறப்ப இங்க எப்படி எழுதலாம்? dr by dt dou u by dou r by dou u into du by dt plus dou r by dou v into du by dv by dt ன்னு எழுதலாம். இப்போ இந்த dou r by dou u தான் என்ன நினைப்போம், r1 du by dt plus r2 dv by dt ன்னு வச்சிருப்போம். r dot dr by dt. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து tangent அப்படின்போம். tangent to the curve on surface. dr by dt r dot. இதைத்தான் என்ன சொல்லுவோம்னா r dot. r dot equal to r1 du by dt plus r2 du by dt ன்னு வரும். அப்ப tangent to any curve on surface is called as tangent to the surface ன்பாங்க.
அப்போ சர்ஃபேஸுக்கு டேஞ்சன்ட் வரும்னா அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கர்வுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சன்ட் தான் டேஞ்சன்ட் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், அப்போ அந்த பிளேன் டேஞ்சன்ட் பிளேன் சொல்லுவாங்க. அடுத்து டேஞ்சன்ட் பிளேன், டேஞ்சன்ட் பிளேன் வரப்ப r ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஏ r1 பிளஸ் பி r2ன்னு சொல்லலாம். இல்லாட்டினா r மைனஸ் ஆர் டாட் r1 கிராஸ் r2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் என்ன சொல்லணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் இது தெரிஞ்சிருக்கணும். இதுவே கார்ட்டீசியன்லயும் எழுதலாம். r மைனஸ் ஆர் வரப்ப அப்போ x மைனஸ் எக்ஸ் டாட் இருக்கு, டாட் r1 கிராஸ் r2 வரப்ப டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் பிளஸ் இஜெட் மைனஸ் இஜெட் டோ எஃப் பை டோ ஜெட் ஈக்குவல் டு 0. இது டேஞ்சன்ட் பிளேனுடைய வெக்டார் ஈக்குவேஷன், இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ டேஞ்சன்ட் பிளேன்னா என்னன்னு பார்த்துட்டோம், டேஞ்சன்ட் பிளேன் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். அடுத்து இதுல இருந்து நார்மல்னு ஒன்று சொல்லுவாங்க. நார்மல் டேஞ்சன்ட் பார்த்தோம். டேஞ்சன்ட்ங்கிறப்ப அந்த கர்வ்ஸான் சர்ஃபேஸில் அந்த இதுக்கு இருக்கக்கூடிய டேஞ்சன்ட் தான் சர்ஃபேஸோடைய டேஞ்சன்ட்னு பார்த்தோம். அடுத்து நார்மல் சொல்லுவாங்க. நார்மல் அப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஏதோ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல டேஞ்சன்ட் பிளேன், இது ஒரு பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் P ல டேஞ்சன்ட் பிளேன் வந்து R1 R2 கண்டெயின் பண்ணி இருக்க பிளேன் தான் டேஞ்சன்ட் பிளேன் சொல்லுவோம். அப்ப the line through P and perpendicular to the tangent plane, perpendicular to the tangent plane. அப்ப இந்த P வழியா போகணும் லைன் இந்த டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்ப இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த லைனை தான் நார்மல் அப்படின்பாங்க. இந்த லைனை தான் சர்ஃபேஸுக்கு நார்மல் சொல்லுவாங்க. அப்ப இது P வழியாவும் போகுது, டேஞ்சன்ட் பிளேனுக்கு ஆர்த்தோகோனலாவும் இருக்கு, டேஞ்சன்ட் பிளேனுக்கு ஆர்த்தோகோனலாவும் இருக்கு. அதனால தான் இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நார்மல் அப்படின்பாங்க. அப்ப நார்மல் ஆஃப் சர்ஃபேஸ்க்கு டெஃபினிஷன் என்னன்னா the line through P and perpendicular to the tangent plane is called as normal அப்படிம்போம். அப்ப இதுல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் நார்மலை n சொல்லி டினோட் பண்ணுவாங்க. n கேபிட்டல் N யூனிட் சர்ஃபேஸ் நார்மல் சொல்லுவோம். யூனிட் சர்ஃபேஸ் நார்மல் n. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா r1 கிராஸ் r2 பை மாலஸ் ஆஃப் r1 கிராஸ் r2 சொல்லுவாங்க. என்னுக்கு வந்து n ஈக்குவல் டு r1 கிராஸ் r2 பை மாலஸ் ஆஃப் r1 கிராஸ் r2. இந்த மாலஸ் ஆஃப் r1 கிராஸ் r2 கூட h டினோட் பண்ணுவாங்க, h. அப்ப இது மாலஸ்னாலே எப்போதுமே பிளஸ் ஆத்தே இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா h is always positive, always positive ன்பாங்க. h is always positive. அப்ப இந்த இதை என்ன எப்படி எழுதிடுவாங்கன்னா n equal to r1 cross r2 by h. இதுல இருந்து தான் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க நமக்கு பழைய டிஆர்பில. nh equal to dash. அப்ப இந்த h ங்கிறது கொண்டு வந்தா nh equal to r1 cross r2, nh equal to r1 cross r2 ன்னு சொல்லுவோம். அப்ப நார்மல் வர்றப்ப சர்ஃபேஸ் நார்மல் சொல்லுவாங்க, யூனிட் சர்ஃபேஸ் நார்மல் சொல்லுவோம், லெட் சர்ஃபேஸ் நார்மல். அங்க நம்ம பார்த்தோம் யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் T, யூனிட் பிரின்சிபல் நார்மல் வெக்டார் N, யூனிட் பைனார்மல் வெக்டார் B ன்னு சொல்லி. அதே TNB ன்னு பார்த்தோம், மூவிங் ட்ரையாட்னு சொல்லி, மூவிங் ட்ரையாட். இங்கேயும் அது இல்லாமல் ரைட் ஹேண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம், RHS ரைட் ஹேண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க R1 R2 N இந்த வெக்டார்ஸ் இருக்கிறப்ப இதுவும் மூவிங் ட்ரையாடா இருக்கும். மூவிங் ட்ரையாட் ஃபாலோஸ் ரைட் ஹேண்ட் சிஸ்டம். R1 R2 R2ங்கிற வரிசையில் எடுக்கிறப்ப அதுவும் மூவிங் ட்ரையாடா இருக்கும். It follows the right hand system சொல்லுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். சர்ஃபேஸ் நார்மல் வந்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் நார்மல் ஈஸி தான் வச்சுக்கலாம், கச்சா வச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்தோம். இந்த ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் transforms regular into regular, regular point into regular point. இதாக வச்சுக்கோங்க. அதாவது every proper transformation transforms regular point into regular point. அதுக்கு எப்படி எழுதியிருப்போம். அடுத்து every proper transformation leaves a normal either unchanged or reverse its direction. அதாவது ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ரெகுலர் பாயிண்ட்டை வந்து ரெகுலர் பாயிண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்து இந்த நார்மல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலை ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று எதுவுமே செய்யாது, மாற்றாது. இல்லாட்டினா அதோட டைரக்ஷனை மட்டும் மாற்றுன்பாங்க. either leaves a normal either unchanged or reverse its direction சொல்லிருப்பாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வரப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் என்னன்னு பார்த்தோம். r minus r r1 cross r2 ன்னு பார்த்தோம். r1 cross r2 equal to 0 ன்னு பார்த்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வரப்ப r equal to r plus a into r1 cross r2. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நம்ம கார்ட்டீசியன் ஃபார்முலா வேணும்னா x minus x by dou f by dou x equal to y minus y by dou f by dou y equal to z minus z by dou f by dou z. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இதில் சொல்லுவோம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கானது சர்ஃபேஸில், இதெல்லாமே நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு சம்மு. அதாவது எதுனா சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது, டேஞ்சன்ட் பிளேன் கண்டுபிடிக்கிறது, சர்ஃபேஸ் நார்மல் கண்டுபிடிக்கிறது, ஹச்சு கண்டுபிடிக்கிறது, ஒரு ரெண்டு முக்கியமான சம்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். அந்த சம் எதுக்கு பார்க்க போறோம்னா ஸ்பியருக்கும் கோனுக்கும் பார்ப்போம். ஸ்பியர் அண்ட் கோன். ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். r of u, v equal to சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்னா a sin u cos v, a sin u sin v, a cos u. இதான் வந்து ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஈக்குவேஷன். சர்ஃபேஸ் ஈக்குவேஷனா ஸ்பியர்ன்பாங்க. இந்த u varies about 0 less than or equal to u equal to pi. v வந்து என்ன சொல்லலாம், 0 to v 2 pi சொல்லியிருப்பாங்க. இது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். சிங்குலாரிட்டிஸ் வேணும்னா r1 cross r2 equal to 0 வர்றதா சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம். அப்ப r1 கண்டுபிடிச்சீங்கன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு u, u பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும், a cos u cos v. அடுத்து a cos u sin v minus a sin u ன்னு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா r2 வந்து பார்த்தீங்கன்னா v பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. v பொறுத்து பண்றப்ப a minus a sin u sin v. அடுத்து a sin u cos v. அந்த v இல்ல, அப்ப 0 ன்னு வந்துரும். இப்போ r1 cross r2 பாருங்க. r1 cross r2 நம்ம இதே கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஐயை விட்டுட்டோம்னா இதை பெருக்கிறப்ப 0, இங்கே வர்றப்ப ப்ளஸ் a ஸ்கொயர்
sin ஸ்கொயர் u cos v ன்னு வரும். அடுத்து j பார்க்குறப்ப மைனஸ் j இதை விட்டுருப்போம் 0 ஆயிரும். அப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் வருது, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u sin v ன்னு வரும். sin v. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி எதுக்கு பார்க்குறப்ப a cos u sin u cos ஸ்கொயர் v ன்னு வரும். இங்கே a ஸ்கொயர் cos u sin u sin ஸ்கொயர் v ன்னு வரும். அப்போ a ஸ்கொயர் cos u sin u காமனாக எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் v ப்ளஸ் sin ஸ்கொயர் v க்கு பதிலாக 1ன்னு போட்டுடலாம். அப்போ இதுதான் வந்து r1 கிராஸ் r2. இது எப்போ 0 ஆகும்? இது எப்போலாம் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப r1 கிராஸ் r2 ஈக்குவல் டு 0 வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா யூக்கு பதிலாக 0ன்னு போடுறப்ப sin 0 0 வந்துடும், ஃபுல்லாக 0 வந்துடும், 0 வந்துடும், எல்லாமே 0 வந்துடும். யூக்கு பதிலாக பைன்னு போட்டாலும் sin பை 0 0 0ன்னு வந்துடும். அப்போ u ஈக்குவல் டு 0 அண்ட் u ஈக்குவல் டு பை are singular points. அப்போ சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்து டேஞ்சன்ட் பிளேன். டேஞ்சன்ட் பிளேன் பார்க்குறப்ப டேஞ்சன்ட் பிளேனுக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இல்லாட்டினா நமக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் அதான வருது. இல்லாட்டினா r மைனஸ் ஆர் டாட் r1 கிராஸ் r2 ஈக்குவல் டு 0 இதெல்லாம் போட்டாலும் வரும். அப்போ x மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் r1 கிராஸ் r2ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா r1 கிராஸ் r2 பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இது என்னங்க இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன். இல்லாட்டி ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து டோ எஃப் பை டோ யூ டோ எஃப் பை இந்த மாதிரி பார்த்துருக்குமா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் பிளேன் பார்க்குறப்ப x மைனஸ் எக்ஸ் sin u cos v ன்னு வரும். sin u cos v plus y minus y into sin u sin v plus z minus z into cos v equal to 0. Tangent plane. அடுத்து parametric curve. parametric curve பார்க்குறப்ப ரெண்டு இருக்கு. ஒன்று v equal to c, அடுத்து u equal to c. v equal to c வந்து system of parallel small circles பாங்க. system of parallel small circles. இதுக்கு வந்து system of great circles. system of great circles. அதாவது ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்பியர்ல இப்படி சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டே வரலாம். இதில் ஸ்மால் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதை இல்லாட்டி இந்த மாதிரி வரையலாம். அந்த பக்கம் இப்படியே பெருசாக இல்லாட்டினா இந்த வரப்போ இங்கே வந்து பெரிய சர்க்கிள் ஆகும், கிரேட் சர்க்கிள். இந்த மாதிரி ஆவச்சுக்கோங்க. சிஸ்டம் ஆஃப் ஸ்மால் சர்க்கிள்ஸ், சிஸ்டம் ஆஃப் கிரேட் சர்க்கிள்ஸ். அது வந்து parametric curve வரும். இதுக்கு அதெல்லாம் நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல முக்கியமான பாயிண்ட்ஸ். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். v equal to c னா சிஸ்டம் ஆஃப் parallel small circles, u equal to c னா சிஸ்டம் ஆஃப் கிரேட் சர்க்கிள்ஸ். அதுக்கு அடுத்து இதில் வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னா சர்ஃபேஸ் நார்மல் n கண்டுபிடிக்கலாம். அதாவது சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம், r1 கிராஸ் r2 கண்டுபிடிச்சோம். r1 கிராஸ் r2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u cos v, a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u cos v. இந்த மாதிரி நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து நம்ம n கண்டுபிடிக்கணும்னா r1 cross r2 by modulus of r1 cross r2 தான் ஃபார்முலா நமக்கு. r1 cross r2 என்னன்னு கண்டுபிடிச்சோம். r1 cross r2 equal to r1 cross r2 equal to a square இப்பதான் கண்டுபிடிச்சோம் sin square u cos v, a square
sin square u sin v a square sin u cos v கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் r1 cross r2 equal to மாடுலஸ் பார்க்குறப்ப ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்போ a power 4 sin power 4u cos square v sin square v வரும். இங்கே a power 4 sin power 4 வரப்ப cos square v plus sin square v எடுத்துடலாம். இங்கே அதுமே பார்த்தீங்கன்னா plus a power 4 sin square u cos square v வந்திருக்கும், ரூட் இருக்கும். இப்போ a power 4 sin square u இதில் வந்து இப்போ ஒன்றுன்னு வந்துடும். அப்போ எதை காமனாக எடுக்கலாம்னா a power 4 காமனாக எடுக்கலாம். அடுத்து sin square u காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா இங்கே என்னங்க வரும், sin square u plus cos square sin square u plus sin square u இங்க cos u தான, cos v cos u தாங்க cos u. அப்ப sin square u plus cos square u வந்துரும். அப்ப இதோட வேல்யூ 1 ன்னு வந்துரும். அப்ப whole power 1/2. அப்ப ரூட் எடுக்கறப்ப a square sin u ன்னு வந்துரும். மாடுலஸ் ஆஃப் r1 cross r2. அப்ப நம்ம r1 cross r2 கண்டுபிடிச்சோம், மாடுலஸ் ஆஃப் r1 cross r2 கண்டுபிடிச்சோம். n கண்டுபிடிச்சோம்னா n equal to சப்ஸ்டிட் பண்றப்ப a square sin square u cos square v a square sin square u sin v a square sin u இருக்கு. அப்ப a square sin u கூட காமனா வெளிய எடுத்துறலாம். a square sin u வை a sin u கூட காமனா வெளிய எடுத்துறலாம். a sin u மட்டும் காமனா வெளிய எடுக்கணும். a sin u காமனா வெளிய எடுத்தோம்னா என்ன இருக்கும், a sin u cos v இங்கேயும் a sin u sin v இங்க a எடுத்தாச்சு sin u எடுத்தாச்சு. அப்ப a cos u ன்னு by மாடுலஸ் ஆஃப் r1 cross r2 வந்து a square sin u. அப்ப இந்த a வுக்கு a வுக்கு அடிச்சலாம், sin u க்கு sin u க்கு அடிச்சோம்னா இதத்தான் நம்ம r ன்னு முதல்ல வச்சிருந்தோம். இதத்தான் என்ன வச்சிருந்தோம், r equal to தான் வந்து ஸ்பியரோட ஈக்குவேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியரே கிடைச்சிருக்கு. அதனால தான் n equal எப்படி போட்டுப்பாங்கன்னா இங்க a இருக்கு 1/a into r 1/a into r. அப்ப நமக்கு இதல நம்ம சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சோம், பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்தோம், டேன்ஜென்ட் பிளேன் கண்டுபிடிச்சோம், என்னும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்பியருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பியர் கண்டுபிடிச்சப்ப என்ன ஆகும்னா கோனுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அப்ப ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் நார்மல் வந்துட்டா n equal to 1/a into r. r இங்கிறது சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர். அடுத்து பாத்தீங்கன்னா கோன் சொல்லிருப்பாங்க. கோன் வரப்ப சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. r of u, v equal to u cos v u sin v u cot alpha ன்னு வரும். அப்ப இதுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இப்பதான் நம்ம நிறைய பார்த்துட்டோம். சிங்குலர் பாயிண்ட்ஸ் நீங்களே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து u equal to 0 vertex of the cone வரும். vertex of the cone is singular points. அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், சிங்குலர் பாயிண்ட்ஸ்க்கு அடுத்து நமக்கு parametric curve ன்னு பார்க்கறப்ப u equal to c v equal to c. இது வந்து சிஸ்டம் ஆஃப் parallel circles center on z axis. v equal to c என்னன்னு சொல்றாங்கன்னா generator of the cone through the origin. parametric curve சார் ஆர்த்தோகோனல் கேட்டா r1 டாட் r2 கண்டுபிடிச்சு பாருங்க, இதுக்கு 0 வரும். அதனால parametric curve சார் ஆர்த்தோகோனல்.
டேஞ்சன்ட் பிளேன் அப்படின்னு பார்த்தா கோனுக்கு டேஞ்சன்ட் பிளேன் என்ன வரும்னா கோனோட டேஞ்சன்ட் பிளேன் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் யூ காஸ் யூ காட் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் காஸ் வி ஒய் மைனஸ் ஒய் மைனஸ் யூ sin v cot alpha plus z minus z u equal to 0. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா n கண்டுபிடிச்சிங்கன்னா n r1 cross r2 by modulus of r1 cross r2. r1 cross r2 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா r1 cross r2 equal to u cos v cot alpha minus u sin v cot alpha into u னு வரும் by modulus of r1 cross r2 பார்த்தீங்கன்னா a square cosecant alpha னு வரும் a square cosecant alpha அப்ப n equal to therefore n equal to minus cos v cos alpha minus sin v cos alpha into sin alpha னு வரும். இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சர்ஃபேஸில் சும்மா பேசிக்காக பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம முக்கியமான டாபிக்ஸ்க்கெலாம் போகிறோம். மெட்ரிக்ஸ் ஆன் சர்ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து கொஸ்டின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன், அதுக்கடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் பார்க்கலாம். தேங்க்யூ.